அமலாக்கத்துறை சோதனை, இடி ரைடு. தமிழ்நாட்டில் முக்கியமான இடங்கள்ல இடி ரைடு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உண்மையாகவே அரசியல் காரணங்களுக்காக பழி வாங்குறதுக்காக பண்ணக்கூடிய நடவடிக்கையா? இல்ல அந்த இடத்துலலாம் உண்மையாவே தவறு நடக்கவே இல்ல. இன்கம் டேக்ஸ்லாம் கரெக்ட்டா பண்றாங்க. தவறான பரிவர்த்தனை நடக்கவே கிடையாது. முக்கியமா அந்த ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரொடியூசர். அது மட்டும் இல்லாம டாஸ்மாக், தமிழ்நாடு டாஸ்மார்க்கோடைய ஆணைய இயக்குனர். ஸோ அவங்களுடைய இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல யாரு மேல உண்மை இருக்கு? உண்மையாகவே அரசியலா? அப்படி அரசியலா இருந்தா இவங்க தப்பு பண்ணவே இல்லையா? அப்படி தப்பு பண்ணாம இவங்க பண்ணாங்க அப்படின்னா, இதுக்கெல்லாம் யார் நடவடிக்கை எடுக்க போறாங்க? பல கேள்விகள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடுன்னு வந்தாலே பண பரிவர்த்தனை, தப்பான முறையில் பண பரிவர்த்தனை பண்ணுறது, அதாவது கணக்கில் வராத கருப்பு பணங்கள் நிறைய புழக்கம் இருக்குது. இதனால நிறைய இந்த அமலாக்கத்துறை நிறைய ரைட் பண்ணுவாங்க. முக்கியமாக இப்போது லாஸ்ட்டாக, அதாவது நம்ம அமலாக்கத்துறை சோதனை பண்ணி செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செஞ்சு அவரை நிபந்தனை ஜாமீனில் வெளியே விட்டு, இப்போது உங்களுக்கு பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்னு நீதிமன்றம் கேள்வி கேட்டு அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு, அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி இப்போ அவர் வெறும் எம்எல்ஏவாக மட்டும் இருக்கார். ஸோ இது உண்மையாகவே பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையா? எஸ். இந்த அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா இடி ரைடு மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது மத்திய யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு யாராவது வேண்டாதவங்க, எந்த அரசியல் கட்சிகளோ இல்லை எந்த வியாபாரிகளோ எந்த பிஸ்னஸ்மேன்ஸோ ரொம்ப ஒரு மாதிரி நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கப்பா, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறாங்க, நம்ம வழிக்கு அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இந்த அமலாக்கத்துறை அப்படின்னு இருக்குது. ஆனால் தப்பு பண்ணாதவங்க மேலே இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அவங்க உண்மையாகவே பழி வாங்குறதுக்காக அரசியல் நடவடிக்கையாக பண்ணுறாங்களே வச்சுக்கலாமே. ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே கரை படியாத கைகளா? லஞ்சமே வாங்கினது இல்லையா? தப்பான பண பரிவர்த்தனை பண்ணதே கிடையாதா அப்படின்னு கேட்டால் அதை நம்மளால் இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் நம்ம ஊரில் இந்த ஊழல் ரொம்ப தலை தூக்கியே இருக்குது. ஸோ அப்படி இந்த அமலாக்கத்துறை இந்த 2 நாட்களாக ஆகாஷ் பாஸ்கரன் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசர், ஒரு அப்கமிங் ப்ரொடியூசர்னு வச்சுக்கலாம் நீங்கள் வர. ஸோ இவருக்கு எப்படி ஒரே நேரத்தில் மிகப்பெரிய நடிகர்கள், அதாவது டாப் 2ல் அடுத்தது ஒரு டயர் 2, டயர் 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் எல்லாருமே இவருடைய கால்ஷீட்டில் நடிக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்? முக்கியமாக சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் இவங்க எல்லாருமே சேம் டைமில் ஒரே ப்ரொடியூசருக்கு படம் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியில் நடந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு புது ப்ரொடியூசருக்கு படம் நடிக்க அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சம்பளமும் அதிகம் அவங்களுக்கு. ஒரு 3-4 மாதமாக பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் அனௌன்ஸ்மெண்ட் வருது. டான் பிக்சர்ஸ், ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, சிம்பு நடிக்கிறாரு, தனுஷ் நடிக்கிறாரு, சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு அப்படின்னு. என்னடா அது புதுசாக இருக்கேன்னு பார்த்தா இவர் இவருடைய பின்புலம் மிகப்பெரிய பின்புலம், ஒரு அரசியல் கட்சி அந்த பின்புலம். அவர் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடிய பெண் அவங்க நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேத்தி அவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களும் பார்த்தீங்கன்னா இவர் இந்த பக்கம் ஆகாஷ் பாஸ்கரனும் கூட இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படிங்கிறாங்க. அப்போது பணம் இவருக்கு எங்கேருந்து வருது அப்படின்னு அது மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு 3-4 மாதத்தில் இவ்வளோ அதாவது இத்தனை படங்களை ஒருத்தவங்க பண்ண முடியும்னு கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா அவர் இயற்கையாகவே பணக்காரர், அவருக்கு மிகப்பெரிய ஜுவல்லரிலாம் வச்சுருக்காங்க அவங்க. ஸோ அதனால் பணக்காரன்னு வச்சுக்கிட்டாலுமே ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாங்க. அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் நல்லா ஓடி அது மூலயமா வருமானம் நீங்கள் அடுத்தடுத்து படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனால் சேம் டைமில் எப்படி 4-5 படம் பண்ண முடியும்? அதுவும் பெரிய பிக் ஹீரோ கூட வச்சு. ஸோ அது மிகப்பெரிய தாட்டாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் படம் பண்ணுறாங்க இல்லைங்களா, இந்த ஹீரோக்கள் எல்லாமே பேமெண்ட்டை முன்னாடியே வாங்குறது இல்லை. ஆகாஷ் பாஸ்கரனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராஃபிட்டில் ஷேரிங் அப்படிங்கிற பேசிஸில் தான் சைன் பண்ணி நடிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போது சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷ் இதுக்கு முன்னாடி இது மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான். அப்போ இவருக்கு மட்டும் ஏன் இந்த ஒரு சலுகை தராங்க அப்படின்னு அதுவும் ஒரு கேள்வி எழும்புது. இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா, ஒருவேளை அவங்க தப்பான பணத்தின் மூலியமாக படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் நம்ம மாட்டாமல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அமலாக்கத்துறை பழி வாங்கிறதுக்காகவே ஒருவேளை இப்போ தமிழ்நாட்டில் ஆளக்கூடிய
திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பழி வாங்குறதுக்காகவே பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே பிஜேபி, ஆனால் இது ஆதாரம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் ரைடு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னா, அப்போ இதில் எந்தவித இதுவும் கிடையாது. இப்போ டாஸ்மார்க் முறைகேடில் அவங்க ஃபஸ்ட்டு டைம் ரைட் பண்ணும்போது 1000 கோடி ரூபாய் அளவுக்கு இதில் வந்து ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு அவங்க வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதனோட தொடர்ச்சியாக இப்போ திரும்பவும் அதுக்கான ரைட் நடத்துகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுக தரப்பில் என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பழி வாங்குற நடவடிக்கை, திட்டமிட்டே வந்து அமலாக்கத்துறை, மத்திய அரசினுடைய கட்டுப்பாடு அமலாக்கத்துறை எங்கள் மேலே வந்து எங்கள் அரசு அதிகாரிகளை வேணும்னே பழி வாங்குறாங்க. கற்பனையாக அவங்களே நினச்சிக்கிட்டு டாஸ்மாகில் 1000 கோடி ஊழல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதை நிரூபிக்கிறதுக்காக திரும்ப ரைடு பண்ணி ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு பார்க்குறாங்க. ஸோ இது வந்து முற்றிலுமாக இவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் ஆல்ரெடி இருக்குது. அமலாக்கத்துறைனா இப்படி தான் பண்ணுவாங்க, கோர்ட்டில் ஆல்ரெடி கேஸ் இருக்குது, இதெல்லாம் நீங்களே சொல்கிறீங்க. சரி, ஓகே, அப்போ உங்கள் மேலே உண்மையாகவே தவறு இல்லை, நீங்கள் வந்து கரைபடியாத கரங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் வந்து இதை சட்ட ரீதியாக நீங்கள் அணுகலாமே. எங்களுடைய அரசு அதிகாரிகளை தொடர்ந்து, அதாவது ஒரு முறை பண்ணாங்கன்னா ஓகே, டவுட்டில் ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து இந்த மாதிரி வந்து வேலை செய்ய முடியாமல் தடுக்கிறாங்க, நிர்வாகத்தை தடுக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் அமலாக்கத்துறை மேலே நீங்கள் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணலாமே. வழக்கு பதிவு பண்ணி உங்கள் மேலே உண்மையாகவே ஆதாரம் இருந்தால் நீங்கள் அதை வாதாடி நீங்கள் ஜெயிக்கலாமே. அப்போது இங்கே ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, டிஎம்கேவாக, எந்த கட்சி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியோட முதலமைச்சராக இருந்தாலுமே சரி, இங்கே அரசியல்வாதிகள் மூலியமாக நிறைய ஊழல்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. முக்கியமாக டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு மேலே எவ்வளோ பணம் வாங்குறாங்க அப்படின்னு குடிமகனுக்கு எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டோட குடிமகனுக்கு எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, இதே பெரிய பாட்டில் வாங்கினா 20 ரூபா, அதுக்கு பெரிய பாட்டில் வாங்கினா 30 ரூபா. ஏன் அப்படின்னு கேட்டால் கேள்வி கேட்கவே முடியாது. இஷ்டமானா வாங்க, இல்லைனா போயிட்டே அப்படிம்பாங்க. இது எல்லா ஊர்லையும் நடக்குது. இது நீங்கள் வந்து இதை வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது யாருமே. அப்போது அந்த பணம்லாம் எங்கே போகுது? டாஸ்மார்க்கில் இத்தனை கோடி ரூபாய், ஒரு பாட்டில் நீங்கள் 10 ரூபா வாங்கினீங்கன்னா இப்போ எத்தனை பாட்டிலுக்கு எவ்வளோ வாங்க முடியும்? இப்போ அந்த காசுலாம் எங்கே? கணக்கில் வர பணங்களாம் அப்போ வந்து அதிகாரிகள் மட்டுமே வச்சுக்கிறாங்களா? அதிகாரிகள் ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அதிகாரிகளை ஊழல் பண்ண சொல்கிறதே ஒரு சில அரசியல்வாதிகள் தான். அப்போ அந்த அரசியல்வாதிகள் பண்ண சொல்லி தான் அதிகாரிகளே பண்ணுறாங்க. அப்போ எல்லாத்துக்குமே, அதாவது இந்த ஊழல் வரும்பொழுது ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில அதிகாரிகளும் பண்ணுறது தான் இங்கே மிகப்பெரிய தவறாக மாறுது. அப்போது உண்மையாகவே ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க தான் செய்வாங்க. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி அவர்கள் விஷயத்துலையும் ஆச்சு. அதுக்கு என்ன சொன்னாங்க அவங்க? அது வந்து ஏடிஎம்கேல நடந்தது, டிஎம்கேல வந்து ஊழல் நடக்கலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஏடிஎம்கேல ஊழல் பண்ணின ஒருத்தவரை நீங்கள் வந்து இங்கே டிஎம்கேல அமைச்சராக்குறீங்களே, அப்போ இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. ஸோ அப்போது இங்கே எல்லாருமே ஒன்று தான், இந்த ஊழலுங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ வந்து அமலாக்கத்துறை வந்து சரியாக இருக்காங்க, மத்திய அரசு சரியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேண்டியவங்க அவங்க சீண்ட மாட்டாங்க. அவங்களுக்கு என்னைக்கு வேணான்னு தோணுதோ அன்றைக்கி கண்டிப்பாக சீண்டி அவங்க வழிக்கு வர வைக்குவாங்க. இது காலங்காலமாக அந்த அரசியல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, இந்த இடி ரைடு அப்படின்னு. இப்போ இங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு வச்சுருக்காங்க இல்லை, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு, அதாவது இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் ரூலிங்கில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் ஆஃப் பண்ணிட்டு, அவங்களுக்கு யார் வந்து சாதகமாக இல்லையோ, முக்கியமாக திமுக மேலே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை பண்ணுவாங்க. அதே மாதிரி டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஏடிஎம்கே அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அவங்க மேலே யாரெல்லாம் வந்து இவங்களுக்கு உடன்படலையோ, இவங்க மேலே இதாக இருப்பாங்களோ அவங்க மேலே சோதனை பண்ணுவாங்க. அப்போது இங்கே இருக்கிற லஞ்ச ஒழிப்புத்துறையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் சரி, அரசாங்க அந்த சிட்டிங் பார்ட்டியோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்களோ அதை அங்கே அவங்க பண்ணுறாங்க. அப்போ அவங்க பண்ணுறது தப்புனா இங்கே நீங்கள் பண்ணுறது தப்பு தான். அப்போ இதை வந்து நியூட்ரலாக செயல்படுறதுக்கு என்ன வழின்னு கேட்டால் அதுக்கு வழியே கிடையாது. ஏன்னா அப்படி நியூட்ரலாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதனுடைய அரசியல் வேறு மாதிரி இருக்கும். கரண்ட்டில் இருக்கக்கூடியவங்களே மாட்டுவாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையிலையும் மாட்டுவாங்க, அமலாக்கத்துறையிலையும் மாட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உண்மையாகவே உங்கள் மேலே நீங்கள் வந்து கரைபடையாத கரைங்களுங்க, நாங்கள் வந்து அடித்து சொல்கிறேங்க அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, நீங்கள் வந்து சட்டப்பூர்வமாக அணுகுங்க. அதுக்கு நீங்கள் வந்து பயந்துக்கிட்டு அமலாக்கத்துறை இணை அப்படித்தான், இது வந்து அரசியல் பழிவாங்க அப்படின்னு எத்தனை காலகாலத்துக்கு எப்படி நீங்கள் இந்த அரசியல் பண்ணுவீங்க? நீங்கள் காலகாலத்துக்கும் அமலாக்கத்துறை ரைடு வந்தாலும் சரி, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு வந்தாலும் சரி, இது வந்து அரசியல் பழிவாங்கல் அப்படின்னு ஒரு டேக்லைன் வச்சுக்கிறீங்க ஒன்று. இது வந்து அரசியல்வாதிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும், சாதாரண மக்களுக்கெல்லாம் பொருந்தாது. ஏன்னா நம்மலாம் ஊழல் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பணமும் கிடையாது, மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நாளுக்கு நாள் விலைவாசி உயர்வாக இருக்கட்டும், மின்சார கட்டணங்கள் உயர்வாக இருக்கட்டும், பெட்ரோல் விலை உயர்வாக இருக்கட்டும், சாதாரண பருப்பு அரிசி விலை உயர்வு, இது எல்லாமே நம்மளுடைய தலையில் தான் வந்து ஒரு காலத்தில் காலங்காலமாக விடிஞ்சிக்கிட்டு இருக்கு.
ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை, அமலாக்கத்துறை சோதனைகள் வந்து இது வந்து ஒரு ஸ்பார்க் தான். இது மூலியமா எல்லாம் மாற்றமா கேட்டால் கிடையாது. ஏன்னா இவங்க வந்து 1000 கோடி ரூபா ஊழல்னு சொன்னதுக்கு அப்புறமே நடவடிக்கையே ரொம்ப ஸ்லோவா தான் எடுத்தாங்க. ஏன்னா பிஜேபியும் திமுகவும் இங்க வந்து கூட்டா தான் இருக்காங்க, மறைமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு தான் ஒரு குற்றச்சாட்டும் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்போ அரசியல்ல நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படிங்கிறத தாண்டி கொள்கை ரீதியா நீங்க வந்து வேற வேறையாக இருந்தாலுமே இவங்களுக்குள்ள அண்டர் டீலிங் ஒன்று நடக்கும். நான் இதை சொல்ல மாட்டேன், நீங்க அதை சொல்லாத அப்படிங்கிற ஒரு டீலிங் ஒன்று வச்சுப்பாங்க. ஏன்னா அடிக்கடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள், முதலமைச்சர்கள் டெல்லி போயிட்டு அதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னு கேட்டால் அது வந்து தனிப்பட்ட ஒரு விஷயமா சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து வேற ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க. அதில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடி ரைடை வந்து தடுக்கிறதுக்காகவும் இது மூலியமாக அடுத்து நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாக்கிறதுக்காகவும் தான் போவாங்களே தவிர மக்கள் மேலேயும் மக்கள் பிரச்சனை மேலேயும் அக்கறை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் இதை வந்து இதை பற்றி பேச மாட்டாங்க. இதை பற்றி அமலாக்கத்துறை பற்றியும் பேச மாட்டாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை பற்றியும் பேச மாட்டாங்க. ஊடகங்கள் பெரும்பான்மையாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை வந்து இதுதான் நடந்துச்சு அப்படின்னு உண்மை சொல்கிறத கூட பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து சமூக நீதி எல்லாத்துக்கும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் ஊடகங்கள் மேலேயும் இந்த மாதிரி வந்து தன்னிச்சையாக செயல்படுற உண்மை எடுத்து சொல்கிறவங்க மேலே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடக்குமுறையை பண்ணுறாங்க. இது எல்லா இடத்துலையும் நடக்குது. இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா ஃபுல்லாகவே இந்த அடக்குமுறைகள் நடக்குது. தமிழ்நாடும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது, அதுவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த அமலாக்கத்துறை சோதனையோடு நிற்குமா, இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கு மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போகுமா அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் இது அரசியல் ரீதியாக என்ன மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது, இது அரசியல் அதாவது அடுத்த ஒரு எலெக்ஷனில் என்னென்ன விஷயங்கள்லாம் மாறப்போகுது, இல்லை இது அப்படியே நிற்க போகுதா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அமலாக்கத்துறை சோதனை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ், டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.